மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோடைய பர்த்டே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை என்னோட சேனலுக்கு வந்து கொடுங்க, ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். நம்ம 5:30 மணிக்கு எந்திரிக்கலாம் அபூர்வமாயிடுச்சு இருக்க என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளனமாகவே எந்திரிச்சிருவோம். இதுக்கும் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிருவோம். எல்லா நாளுமே தொழுதுருவோம். ஆனால் வந்து இன்னைக்கு vlog எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நாங்கள் ஷூட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சனால ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முதல்ல வந்து தொழுதுருவேன். தொழுதுட்டு உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உங்களோட விஷஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் மூலிமா வந்து சொல்லுங்கள். ஸோ காலையில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டேன். டீ குடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த வேலையே நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 5:50 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. சரி, கையோட போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா முதல் நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். சிக்கன் மட்டும்தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ காலையில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்குறதுக்கு கடைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி காலங்கத்தால் பைக்கில் போகிறதே அபூர்வமாயிடுச்சு. அந்தளவுக்கு சோம்பேறித்தனங்கிறது கிடையாது. ஸ்கூல் இருக்கனால எங்களால் நாங்களாக வந்து எங்கேயும் இந்த மாதிரி காலங்கத்தால் போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தாங்க காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நானே இங்கிட்டலாம் வந்து கொஞ்சம் நாளே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால நாங்களே இங்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆனனால சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடைகளே அவ்வளோக்கா கிடையாது கைஸ், உண்மையிலே சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப நெரிசலான ஒரு சாலையாக மாறிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு கடைகளே இருக்காது. புது கட்டிடம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் புதுசாக வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது பெரிய ஆஸ்பத்திரி, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். அப்போ எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கிட்ட தம்பி வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ஸ்பெஷல். ஹைதராபாத் தம் பிரியாணி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்தவொடனே வீடியோ எடுக்க முடியல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு நான் 1 கிலோ வந்து கறி வந்து பிரியாணியில் போட போகிறேன். அது வந்து சிக்கன் 65, அதனால் அது கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தம் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ தான் நான் வந்து சிக்கன் போடுவேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ ரைஸ் வந்து போடுவேன், ஓகேவா? இதில் வந்து நெய் தேவைக்கேற்ப இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன அளவுன்னு சொல்லிடுறேன். என்னென்னலாம் வேணும் தம் பிரியாணிக்குங்கிறத மட்டும் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். தயிர் வேணும், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தக்காளி போடணும். அதெல்லாம் நான் ரீசன் என்னென்னு ஒன்றா தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி, அப்புறம் புதினா, அவ்வளோதான். இது கூட என்னென்ன வேணும்னா இந்த ரைஸ் வேணும். என்னென்னா பாஸ்மதி ரைஸ். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XXL அப்படின்னு ஒரு பிராண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தான் நான் எப்போயுமே வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? XXL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ், ஆனால் ரைஸ் சூப்பராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சஜஷன் பண்ணுறேன், ஓகேவா? இது இல்லாமல் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ சிக்கன் இருக்குது. இதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் சிக்கன் 65க்கு என்னெல்லாம் வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 உங்கள்கிட்ட அப்படி காட்டுறேன் பாருங்கள். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு வந்து கடையில் வந்து மசால் வாங்கி போட மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் போடுவேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குவேன். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் தூள். இதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த மசாலா தூள் தான் இதுவுமே. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பட்டை ஏலக்காய் தூள், ஓகேவா? இது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போதும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தான், எதுவுமே நான் கடையில் வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட போடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசி எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா சிக்கன் 65ல் மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக தான் முட்டை சேர்க்குறோம். அதனால் அதையும் சேர்த்திக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் மட்டும் போடுவாங்க, அப்படி போட மாட்டேன். நான் ஃபுல்லாக வந்து எப்பயுமே சேர்த்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெமனாக இருக்கனால ஒரு லெமன் கிட்ட நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த கலருமே சேர்க்காதனால இந்த நேரத்தில் தான் கைஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். இது அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம முட்டை போட்டிருக்கனால. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ சிக்கன் வந்து நம்ம பிரியாணிக்கு தாளித்து விடணும், அதனால் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதியை வடிச்சிட்டு தம் போட போகிறோம். அதனால் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணியுமே தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது, நம்ம வடிச்சிருவோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும் வடித்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது, கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டுங்கிறக்காக தான் இதெல்லாம் நம்ம போடுறது. இது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரியாணிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை ஏலக்காய் தூள் வந்து போடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சமாக இதில் சேர்த்திருக்கேன். 1.5 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி வடிக்கும் போது உப்பு வந்து அவ்வளோக்கா இருக்காது, அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து நெய்யும் வந்து சேர்ப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நெய்யும் சேர்க்கலாம், எண்ணெயும் சேர்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் சேர்க்குறேன், கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி தலை வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்குவேன் எப்பயுமே, சொல்ல மறந்துட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. அதையும் சேர்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து இருக்கும். அந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவராக இருக்கும். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதோட ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது கொதி வரட்டும், நம்ம ரைஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஊற வச்ச ரைஸை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஊற வச்ச ரைஸை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸை வந்து கிண்டவே கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். 20 நிமிஷம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உடஞ்சிரும். கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வந்து வச்சு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வடிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அதாவது வந்து ஒரு 4 நிமிஷம்லேருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் வந்து வேகணும். இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த ரைஸை வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது வெந்துருச்சான்னு பார்க்கும்போது உள்ளே கொஞ்சம் ரைஸ் இருக்கணும், அதாவது வெந்து வேகாமல் இருக்கணுங்க, அவ்வளோதான் இதோட பக்குவம். நான் 20 நிமிஷம் ஊற போட்டனால இந்த டைம், நீங்கள் ஊற போடாமல் நீங்கள் வந்து ரைஸ் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா 5 to 6 நிமிஷம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து பாதி பதத்துக்கு வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வந்து பார்க்கலாம். பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஊற்ற போகிறதில்ல, கடைசியாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு 400 ml சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரையாக இருக்குது. இப்படி ஃப்ரை ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நைட்டும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு எப்பவுமே, அதாவது நைட்டு வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லாட்டியும் சரி, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
நீங்கள் அடுத்தடுத்த இஞ்சி பூண்டாக இருக்கட்டும் எது போட்டிங்கனாலும் அதுக்கான டைம் கொடுங்க. எண்ணெயில் வதங்கறதுக்கு அதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக தண்ணித்தாக எடுக்கும். கொஞ்சமாக, அதாவது எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 இஞ்சி 100 பூண்டு அதுதான் வந்து கரெக்டான அளவு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1.5 கிலோ அப்படிங்கிறனால அதிகமாகலாம் இல்லை, ஒரு 20 கிராம் அதிகமாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதுதான் வந்து இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். சாரிங்க, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பழம் எடுத்துகிட்டு போய், பெரிய பழமாக. நீங்கள் வந்து நான் கூட தயிரும் சேர்ப்பேன், லெமனும் சேர்ப்பேன். அதனால் இந்த அளவுக்கு தயிர் வந்து மஸ்ட்டாக பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் கூட இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து தயிர் வந்து சேர்த்துருங்க பிரியாணிங்கிறனால, ஓகேவா? ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம உப்பு வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம ரைஸ் வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக போடுவோம். அதனால் இப்போ இந்தளவுக்கு போதும். இது வந்து நல்லா மசிஞ்சு வேகணுங்க, அது மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தக்காளி இருந்த இடமே தெரியாமல் காணா போகணும், அதோட டேஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 85% or 90% கிட்ட குக் ஆயிடுச்சு. இந்த தோல் வந்து இருக்க தான் செய்யும், அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து சேர்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1 kg சிக்கன் தான். 1.5 கிலோ ரைஸ்க்கு நான் வெறும் 1 kg சிக்கன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி போடுவாங்க, அதாவது 1.5 கிலோ ரைஸ்னால் 1.5 கிலோ சிக்கனுமே போடுவாங்க. அது வந்து ஃப்ளேவர்ஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு வேணாம், ஏன்னா சிக்கன் 65 செய்யறனால இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கலாம். இந்த ஸ்பூன் அப்படிங்கிறனால இதில் ஒரு 8 ஸ்பூன் போடுறேன். இப்போ டீஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போகிறீங்கன்னா ஒரு 4 ஸ்பூனே ஓகே. அதாவது பட்டை ஏலக்காய் தூள், அது பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணியில் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், ஓகேவா? இது வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃப்ளேவராக சாப்பிட்ற ஆள் இல்லை, அதாவது ஸ்பைசியாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் தயிரும் சேர்ப்பேன், அப்படி இருந்து ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்க்கணும். நான் பார்த்துக்கோங்க, நான் ரொம்ப ஸ்பைசி வந்து நாங்கள் எல்லோரும் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால 2.5 ஸ்பூன் வந்து போகிறேன். நீங்கள் நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4.5 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். ஓகே, மசாலாலாம் வந்து சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், வழக்கம் போல தான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், தயிர் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஸோ தயிர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். 1/2 லிட்டர் தயிரும் கூட ஊற்றலாம், ஒன்றும் தப்பே இல்லை. லெமன் போடலனா இல்லை அப்படின்னா கொஞ்சம் தயிர் வந்து நிப்பாட்டிக்கோங்க. அதாவது 10 ரூபா பாக்கெட் அப்படின்னா ஒரு 3 பாக்கெட் தயிர் ஊற்றலாம். 1/2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரே வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இந்த கிரேவியில் கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்தளவுக்கு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரைஸ் வந்து ஆஃப் குக்கில் தான் இருக்குது இல்லையா? அதனால வந்து தம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோடு சேர்ந்து குக் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு நீங்கள் தம் போட்டிங்கன்னா கிரேவி டைப்பு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து தம் போட்டிங்கன்னா வந்து ரைஸ் வந்து ரொம்ப வரன்னு ஆயிடும் நைட்டுக்குள்ளே. அதனால் இந்த அளவுக்கு கிரேவி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் போட்டிங்க அப்படின்னா தம் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து சிக்கன் அப்புறம் கிரேவி எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அள்ளிட்டேன். இந்த அளவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து சிக்கன் பீஸ் 1-2 போட்டு அப்படி நம்ம ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஏன்னா இப்படி எடுத்துட்டு நீங்கள் தம் போட்டிங்கன்னா தான் ரைஸ் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தம் போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அது கிரேவி மட்டும் நிப்பாட்டியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் போடணும். ஏன்னா அடியில் வந்து சிக்கன் போட்டிங்கன்னா ஃபுல்லாக அடியில் போய் நின்றும். அதனால் கிரேவி மட்டும் நிப்பாட்டிட்டு பீசஸ் ஃபுல்லாக இதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் வந்து இப்போ இதில் போட போகிறேன். பார்ப்போம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு இருக்கணும். அதாவது இந்த அளவுக்கு ரைஸ், அப்புறம் கொஞ்சமாக கிரேவி, அப்புறம் இந்த அளவுக்கு ரைஸ், அப்புறம் கொஞ்சமாக கிரேவி, இப்படி தான் போடணும். கொஞ்சமாக, அதாவது ஒரு லேயர் இல்லை, ஒரு 3 லேயர் வர அளவுக்கு ரைஸ் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரைஸ் எடுக்கிறோம், உடையாமல் எடுங்க. இப்போ அப்படியே வந்து ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி 1 மடங்கு ரைஸ் போட்டோம், அடியில் கிரேவி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீஸோட நம்ம அந்த கிரேவி வந்து எடுத்து போட்டு போடலாம். சிக்கன் பீஸ் போடும்போது இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கரண்டி மாற்றிடுவோம். ஸோ சிக்கன் வந்து உடையாமல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தம் போடுறது நிறையா லேயர் ஆஃப் தம் போடாதீங்க பிரியாணி. எப்பயுமே ஒரு 3 லேயரோட அப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு லேயர் அப்படி கிரேவி சிக்கன் அந்த மாதிரி நிறையா லேயர்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது. ஒரு 3 லேயரோட முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த லாஸ்ட் ஆஃப் கிரேவி வந்து இதில் போட்டாச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து போட்டு தம் போட்டுடலாம். ஏன் இந்த ரைஸை வந்து நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேவி வந்து மேலாப்பில் இருக்கக்கூடாது, எப்பயுமே ரைஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறனால. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி இருக்கணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு தம் போகிற மெத்தட். ஓகேங்களா? இப்போ ரைஸ் வந்து போட்டுக்கலாம். வந்து ஊற்றுறதும் ஊற்றாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யே சேர்ப்பேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்பவும் சேர்த்துறாதீங்க. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக மலைச்சாரல் மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து இந்த நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் வந்து நம்ம வந்து ரஃப்யூஸ்க்கு வச்சுருப்போம், தம் போடுறக்காவே தோசை கல். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் போதும், 1/4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தம் போடணும். ஓகேங்களா? தம் போட்டு நான் உங்களுக்கு பிரியாணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருக்கணும். அவ்வளோதான், அதோட தம் முடிஞ்சு. இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஹைதராபாத் பிரியாணி. ஓகேங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தம் போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசில் வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஓகே, பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு இந்த சிக்கன் 65 வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் கைஸ் எப்பயுமே சிக்கன் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது, ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பசி, ஏன்னா காலையில் நாங்கள் சரியாக சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். புதுசாக ரிலீஸ் ஆயிருந்தது, சசிகுமாரோடைய இது. எங்களுக்கு எப்பயுமே சசிகுமாரோடைய படம் அப்புறம் சமுத்திரக்கனி அவர்களுடைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, உதிரி உதிரியா, சிக்கன்லாம் உடையாம ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சொல்லி எல்லாருமே தேங்க் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு கலருமே சேர்க்காம எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ரெட்டிஷாக இருக்குல்ல. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:15 மணி ஆகுது. எல்லாம் வந்து வெளியில் எங்கேயா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து வெளியில் போகிறோம். அப்படி வாங்க எங்கே போகிறேன் அப்படின்னு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அபி பேக்ஸ் தான். இது புதுசாக அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஏதாவது போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மாவும் பானிபூரியும் தான். ரெண்டுமே ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்கள்ட்ட நாங்களே சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபீட்பேக் கேட்டாங்க புது கடை அப்படிங்கிறனால. என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதோ, அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறதோ அந்த மாதிரி ஆளுகளே நாங்கள் கிடையாது. சிம்பிளாக வீட்டளவாக வந்து கொண்டாடிக்குவோம். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் பெருசாக வீடியோவில் வந்து காட்ட மாட்டேன். எனக்கு அதில் சுத்தமாகவே விருப்பம் கிடையாது. ஃபுட்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதாவது பணம் வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் நான் வீடியோவில் ஷோ பண்ண மாட்டேன். அதை என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சுத்தமாக விரும்ப மாட்டார். ஃபேமிலியோட ஹாப்பியாக ஜாலியாக எப்பயுமே வந்து அவருடைய பர்த்டே வந்து கொண்டாடுறதா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவர் விரும்புவார். முதல்ல வந்து வெளியேருந்து வீடியோ இருக்குன்னா அப்படி இருக்குது. தம்பி கூட முதல்ல வந்து பைக்கில் போகிறேன். பார்ப்போம். வீடியோ எடுக்கிறீங்க? Video. Yes, success. Success. By one day. Really happy. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து என் பையனோட வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 அதுவும் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி இந்த கிஃப்ட் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. I am also very happy. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக என்னோடய ஹஸ்பண்டுடைய பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தால் என் பையன் கூட வண்டியில் போகணுங்கிற அந்த கனவு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த வீடியோவில் பெருசாக எடுக்க முடியல, ஏன்னா கடைக்கு போயிட்டு வந்தோன்னே ரொம்ப டயர்டு. சாப்பிடல, டின்னரில் பெருசாக சாப்பிடல. அதுவே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு கடையில் சாப்பிட்டதே.
இன்றைக்கி வந்து தம்பி கூட பைக்லேயும் போயிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இன்றைக்கி நடந்ததில் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை வந்து வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.